நீங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா மட்டும் போதும். உங்களோட முடி எல்லாமே நல்லா வளர்ந்துரும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப கண்டிப்பா தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும்னு கடைசியில சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னோட ஸ்கேல்ப்ல ஹேர் எல்லாமே ரொம்ப ரெக்ரெஷன் பேஸ்ல இருக்கிறப்போ, சிவியர் பால்னஸ் இருக்கிறப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. ஹார்மோன்ஸ் அஃபெக்ட் ஆகாத ஹேர்ஸ ரெக்ரெஷன் ஃபேஸ்ல இருக்கிற ஸ்கேல்ப்ல பிளேஸ் பண்ணுவாங்க. ஈவன் பாடி ஹேர்ஸ் கூட டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். இப்படி டிரான்ஸ்பிளான்ட் பண்ற ஹேர்ஸ் எல்லாமே 1 மந்த்ல ஷெட் ஆகிடும்னு சொன்னா நம்புவீங்களா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அதுக்குமே சான்ஸ் இருக்கு. பட் இது கண்ட்ரோல். டிரான்ஸ்பிளான்ட் பண்ற ஹேர்ஸ் எல்லாமே 3 to 6 monthsல தான் க்ரோயிங் ஃபேஸ்லயே என்டர் ஆகும். உங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்டோட ரிசல்ட்ஸ் கம்ப்ளீட்டா தெரியணும்னா அதுக்கு 9 to 12 months வரைக்கும் கூட ஆகும். அது வரைக்குமே டாக்டர்ஸ் பிரெஸ்கிரைப் பண்ற டாபிக்கல் மெடிகேஷன்ஸ் அண்ட் ஓரல் மெடிகேஷன்ஸ் எல்லாமே அவங்களோட அட்வைஸ் படி நீங்க கரெக்டா எடுக்கணும். இப்போ உங்களுக்கு இது மாதிரி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பத்தி இன்னும் நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஹேர்னு கமெண்ட் பண்ணுங்க, நானே சொல்றேன்.